இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி சாம்பார் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி வந்துட்டும். இப்போது ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியும் கரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கும். ரைஸும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னாவே சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனா போதும். கூடவே முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்